தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க ரமணிங்கிற ஒரு ஆசிரியை. கடந்த 4 மாதமாக அரசு உயர்நிலை பள்ளியில் பணியாற்றிட்டு வராங்க. அவங்களுடைய வயசு 26. அதே கிராமத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்ற குடும்பத்தினர் தன்னுடைய மகன் மதன்குமார் என்பவருக்காக ரமணியை பெண் கேட்டு போகிறாங்க. ஆனால் ரமணியினுடைய பெற்றோர் தர மறுக்கிறாங்க. இதனால் கோபமடைந்த அந்த இளைஞர் மதன்குமார் ரமணி என்கிற ஆசிரியை பள்ளியினுடைய வகுப்பறையில் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த ஆசிரியை கத்தியால் குத்திட்டாங்க. அவனிடமிருந்து மீட்டு ரமணியை பட்டுக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் ரமணியை செக் பண்ணிட்டு இறந்ததா சொல்லிட்டாங்க. பள்ளி ஆசிரியை ரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் மதன்குமாரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஆசிரியை ரமணி மீதான வழக்கில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஆசிரியை மீதான தாக்குதலை கண்டிக்கிறோம்னு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. ஆசிரியை ரமணியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இதனை பற்றி முதலமைச்சர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு, ஆசிரியர்கள் மீதான வன்முறையை சகித்து கொள்ள முடியாதுன்னு, ஆசிரியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு உடனடியாக உளவியல் ரீதியான ஆலோசனை தரப்படும்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காருங்க.